நினைத்ததை சாதிக்க வேணும் அப்படின்னு ரொம்பவும் போராடி கொண்டிருக்கிற நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்க நீங்கள் என்னென்ன விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், மேலுமே இந்த டைமில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையான இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கடின உழைப்பாளிகள், பொறுமைசாலிகள், லட்சியவாதிகள் அப்படின்னு இவங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி அவங்க உறுதியான ஒரு மனதோட தங்களோட இலக்குகளை அடைய ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் எவ்வளவு தான் உழைச்சாலும் இவங்ககிட்ட காசு இருந்தால் கூட திடீரென தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கு பார்த்திங்களா கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, சூரியன் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானமானது செல்கிறாருங்க. மாசி 11 அதாவது 23/2/2026 முதல் செவ்வாயும் 2ஆம் இடம் சென்று ராகுவோடு இணைகிறாரு. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும். உங்களோட வாக்கிற்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழலானது அமையும். ஆடம்பர விழாக்களில் கலந்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மற்றவங்களால் மதிக்கக்கூடிய நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. உடல் ரீதியாகவும் சரிங்க, மன ரீதியாகவும் பல சங்கடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரைந்து போகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முன்னோர்களோட நல்லாசியும் குலதெய்வ அருளுமே கிடைக்கும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. புத்திர இந்த பாக்கியமாய் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் இடையே முறையான ஒப்பந்தம் போட்டு தொழில் நடத்த வேணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு மைண்ட் செட் தோணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை கையாளுவதை இந்த டைமில் தவிர்க்கிறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனையினால் மனக்குழப்பம், மன டென்ஷன், அதே மாதிரி பல ப்ரெஷரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்களா இன்றைக்கி 3ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த நாளில் நீங்கள் பார்த்திங்களா 6:30 மணி அளவில் சந்திர தரிசனம் வானில் இன்றைக்கி தோன்றுங்க. அதே மாதிரி அந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த சந்திர தரிசனத்தை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய மனப்பிரச்சனையானது நிச்சயமாக தீரும். இது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள் முடிந்து 2ஆம் நாள் அல்லது 3ஆம் நாளில் இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா உங்களுக்கு நல்ல யோகமான நாளாகவும் மாறப்போகுது. உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, மன ரீதியான சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு குறையும். அதே மாதிரி முன்னோர்களோட நல்லாசியுமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. குழந்தைகளோட கல்வி, திருமணம் அப்படின்னு சுப விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் மிகுந்த பயணமானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புத்திர பாக்கியம் தடைப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு முறையானது உகந்த ஒரு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வயதானவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட சென்று நீங்கள் இந்த டைமில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி உங்களை புண்படுத்திய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் அவங்க மனம் திருந்தி அவங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. திருமண வாய்ப்பானது உங்களை தேடி வரும். அதை எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தம்பதிகள் ஏதாவது ஒரு காரணமாக வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் பார்த்திங்களா மகிழ்ச்சியாக
நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி ஆர்வம் இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களோட சேர்க்கையுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புது வீடு ஏதாவது வாங்கலாம் அல்லது புது வீடு ஏதாவது கட்டலாம். சுப விரய செலவுகள் இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. இந்த டைமில் செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளுமே வசூலாகும். பழைய கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை இந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சிலே சரிங்க, கொஞ்சம் நிதானம் தேவை. அதே மாதிரி செயல்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. நீண்ட நாளாகவே நீங்கள் தொல்லை கொடுத்து வந்த குடும்பத்தோட பிரச்சனைகள் படிப்படியாக ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அவ்வப்போது சின்ன சின்ன உடல் சோர்வானது ஏற்படும். அசதி அலுப்பு தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அடிக்கடி கை கால்களில் உடம்புகளில் வலி இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி வைத்திய செலவுமே குறையும். கடன்கள் தீர்ந்து மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வர பிரசாதங்க. போதிய வருமானத்தால் உங்களோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரும் வகையில் தான் இருக்க போகுது. பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நேர் வழி அல்லது குறுக்கு வழி அப்படின்னு பல வழிகளில் உங்களுக்கு பணம் கை நிறைய நப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. சேமிப்புகள் முதலீடுகள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விண்ணப்பித்த வீடு தொழிலில் நல்ல முன்னேற்ற கடன்மே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தவறான சொத்து அல்லது பயன்படாத சொத்தை நீங்கள் கட்டி காத்து ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகள், கால்நடையாளர்கள், பண்ணையாளர்களோட தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உத்தியோகஸ்தாரர்களை பொறுத்த வரைக்குமே மனம் விரும்பக்கூடிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் பதவி உயர்வுமே கிடைக்க போகுது. புதிய தெம்புமே உங்களுக்கு பிறக்கும். தைரியத்தோட வீர நடை போடுவீங்க. அதே மாதிரி வேலை மாற்றம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இழந்த பதவிகள் மீண்டுமே உங்களை தேடி வரும். மேலுமே சில பேர்த்துக்கு பதவி உயர்வோட கூடிய பணிவிடம் மாற்றமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். லாபம் இல்லாத செயல்களால் ஈடுபட மாட்டீங்க. அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவி கூட இந்த டைமில் உங்களுக்கு வாய்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. மேலுமே ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்பு நீங்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழல் உங்களுக்கு அதிகமான ஒரு கௌரவ பதவியில் இருக்க போகிறீங்க. மேலுமே வேற்றுமொழி பேசுகிறவங்களால பல நன்மைகளுமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதே மாதிரி ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதுனால நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குகளை கொடுக்கக்கூடாது. பொது இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் சமாளிக்க ஆற்றலானது உங்களுக்கு இருக்கும். மேன்மையான ஒரு எண்ணங்களும் சிறிய சிந்தனைகளும் உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கும். அதே மாதிரி முட்டுக்கட்டைகள், உங்களோட வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே அகலும். வாழ்வில் ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பத்திற்கு நீங்கி தெளிவான ஒரு மனநிலையானது உங்களுக்கு இருக்கும். இதுதாங்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி தாங்க. அது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சலானது இந்த டைமில் குறையும். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமே உங்களுக்கு கூடி வரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன வாழ்க்கை மகிழ்ச்சியை உங்களுக்கு இரட்டிப்பாகும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதமான ஒரு நல்ல நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மூத்த சகோதர சகோதரிகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுமே மறைந்து தடைவட்ட பாக பிரிவினை சொத்து இது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்ச போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கைகூடி வர நிறைய வாய்ப்புகளுமே காத்திருக்கு. அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் இறை வழிபாடு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை குறிக்கும். அதே மாதிரி தனியாக அமைதியாக இருப்பதை மனம் விரும்பும். முன்கோபத்தில் பகை உருவாக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. மாசி 19ஆம் தேதி பார்த்திங்களா 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடக்க போகிறது. நேற்று பார்த்திங்கன்னா 17/2/2026 சூரிய கிரகணமானது நடைபெற்றது. மேலுமே இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்களா ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கையோட கிரகணம் சம்பவிக்கிறது. மேலுமே அறுவை சிகிச்சை, வெளியூர் வெளிநாட்டு பயணம், கொடுக்கல் வாங்கல், வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், தற்பெருமை, சுய கௌரவம் எதிர்பார்ப்பது அது எல்லாமே தவிர்க்கிறதுனால இன்னல்கள் அனைத்துமே நிச்சயமாக குறைங்க. பெரிய அளவில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலுமே மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செஞ்சுருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சனி பகவான தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அதெல்லாம் மாறிவிடும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் யூவர்ஸ், தேங்க்யூ.